இவர் தாங்க நம்ம சித்திக். புக்கை திறக்கிறாரோ இல்லையோ 24 மணி நேரமும் ஃபேஸ்புக் தாங்க. ரூமை விட்டு வெளியே வர மாட்டாரு. சாப்பாடு உள்பட இருக்கு ரூமுக்கே வந்துடும். இதில் 12 அரியர் வேற. ஃபோனும் கையுமா இருக்காரு. இவர் பேர் தான் சித்தார்த். இவர் நம்ம சித்திக் மாதிரி. அவர் ஃபேஸ்புக்லனா இவர் ஃபோனில். இவர் காலேஜில் எல்லாரும் கடலைன்னு கூப்பிடுவாங்க. கைரக அழியிற வரைக்கும் பொண்ணுங்களோட சேட் பண்ணுவார். இங்க புக்கை போட்டுட்டு இருக்காரு. இவர் பேர் தான் கிஷோர். இந்த கேங்லயே உருப்படியான ஆள்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். மற்ற 3 பேருக்கும் இவர் தான் செமஸ்டர் எக்ஸாம் அப்போ சொல்லி தருவார். கம்பைன் ஸ்டடீஸ்ன்னு நினச்சிடாதீங்க, எக்ஸாம் ஹாலில் சொல்லி தருவார். சுருக்கமாக சொல்லணும்னா இவர் பேர் படிப்ஸ். இந்த கதையோட கடைசி கேரக்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திரும்பிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. பேர் அர்ஜுன். சார் அதான் ஹீரோன்னு சொல்லியாச்சே, கொஞ்சம் திரும்புறது. அப்படி என்ன இவர் பிஸியாக பண்ணிட்டு இருக்காருன்னு வாங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? இவர் இப்படி தாங்க. தினமும் காலையில் 11 மணிக்கு தான் எந்திரிப்பார். எப்பயாவது சீக்கிரமாக இருந்துச்சா டைம் பாஸ் பண்ண காலேஜுக்கு போவார். காலேஜ் போகிறது என்னமோ பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க வேற வேற வேலையில் பிஸியாக இருந்தாலும் இவங்களை சேர்த்து வைக்கிற ஒரே விஷயம் பைக். பைக் அப்படின்னா 4 பேருக்கும் ஒரு கிரேஸுங்க. ஓகே, வாங்க நம்ம கதைக்குள்ளே போய் பார்ப்போம். எவன்டா இந்த இன்ஜினியரிங் கண்டுபிடிச்சது? சே, செம்ம கடுப்பாக இருக்குடா. என்ன பிரச்சனை உனக்கு? பின்ன என்னடா அசைன்மெண்ட் கொடுத்தே சாவ அடிக்கிறாங்கடா. தோடா அசைன்மெண்ட் கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பாரு இவரு. டேய், அதெல்லாம் படிக்கிற பையன் யோசிக்க வேண்டியதுடா. அதான் போட்டுட்டு இருக்கே 24 ஹவர்ஸ் மொபைலில் கடலை போகிறத பற்றி நீ பேசுறியா? நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா மச்சான். ஃபேஸ்புக்கில் மொக்க ஃபிகர் கிடைச்சா கூட அதோட கடலை போடுற நாய் நீ. நீ பேசாத அதை பற்றி. டேய், போடுறது கடலை அதில் இல்லைனா சண்டை போட்டுருக்கீங்க. ஆமாம், நம்ம அர்ஜுன் எங்கே காணோம்? மச்சான், அவன் ஃபோன் அட்டன் பண்ணி தூங்கிட்டு இருப்பான். மறுபடியும் கால் பண்ணுறான் அவனுக்கு. டேய், என்னடா இப்போ வர வழியில் செம டிராஃபிக்டா. அதான். டேய், டைலாக்கை மாத்துடா. இன்னும் எத்தனை நாளிடா இதே டைலாக் சொல்லி சுற்றிட்டு இருப்பீங்க? சரி விடுறா, அவனை பாருங்கடா. பாத்துடா, போக வந்துட போகுது. அப்படி என்னதான்டா மெசேஜ் பண்ணுவான்? என்னத்த பெருசாக அனுப்ப போகிறான்? என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஏது சாப்பிட்ட? இதை தவிர வேறு வேலையே இல்லை மச்சி அவனுங்களுக்கு. அவனை விடுங்கடா. அப்புறம் நாளைக்கு என்ன பிளானு? நாளைக்கா எனக்கு சைக்கிள் டெஸ்ட் இருக்குது மச்சான். நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு பிட்டு எழுதணும்டா. டேய், நாளைக்கு என்னன்னு மறந்துட்டீங்களா? நாளைக்கு ஈஸியாக நம்ம பக்கத்து ஏரியா பசங்களோட ரேஸ் இருக்குடா. போன வாட்டி ஓட்டமே, இந்த வாட்டியை நம்ம தான் கலக்குறோம். டேய், இந்த தடவை அந்த ஏரியா எல்லாமே புதுசுடா. எல்லாமே ஸ்டண்ட் பண்ணுறவங்களாம். எனக்கு என்னமோ இது வேலைக்கு அவனு தோணல. ஆமாண்டா, எனக்கும் தெரியும். இந்த வாட்டி ஸ்டார்டிங்லேருந்தே டாப் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணால் தான் வேலைக்காகும். வின் பண்ண 10,000டா. ஓ, அப்புறம் நம்ம பக்கத்து ஏரியா மூர்த்தியில் நம்ம ஆனந்துக்கிட்ட சொல்லியிருக்கான், அந்த அர்ஜுன் பையனை தில்லு இருந்தால் ஹெல்மெட் போடாமல் ஓட்டுன்னு. அவனுக்கு நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஹெல்மெட் போடாமையா? நீ ஒன்றும் ஆணியை பிடுங்க தேவையில்ல, இங்கே உட்கார். டேய், என்னடா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? இவங்க 2 பேரும் வேலைக்கார மாதிரி தெரில. நீ வா மச்சான், போகலாம். மச்சான், இதெல்லாம் ரிஸ்க் மாதிரி தெரியுது. சொல்கிறத கேளு. நான் வரல, நீயும் போகாத. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னங்கடா என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாரும் வரத்தாவில்ல, நான் மட்டும் போகிறேன். ரேஸில் வின் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். போவாதரா, சொன்னா கேள்றா. நல்லா பண்ணுங்க. ஏய், விட்றா போட்டோம். ஓவரா சீரப் போடுறான்டா. மச்சான், அரியர் இருக்கு மச்சான். அதை கிளியர் பண்ணுவாங்களா ரேஸ் போவாங்களா? போட்டுண்டா. மச்சி, ரேஸ் என்னடாச்சு? சொல்கிறேன், நீ வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமாம், வந்துட்டேன்டா. ½ hour ஆச்சு. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் உட்காந்தேன், அதுக்குள்ளே நீ கால் பண்ணிட்ட. சரி, எக்ஸாம் எப்படி பண்ண? டேய், என்னடா திடீர்னு புதுசாலாம் கேட்குற? என்னாச்சு உனக்கு? ஒரு நிமிஷம்டா, லேண்ட்லைனில் கால் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுறான். சீக்கிரம் வா. ஓகேடா. ஹலோ. ஏய், நான் சித்தார்த் பேசுகிறேன். நீ உடனே கிளம்பி ஜிஹெச் வாயேன். எதுக்குடா? அர்ஜுன் இஸ் நோ மோர்டா. டேய், என்னடா உளர்ற? ஏய், ஆமாண்டா. அவன் சொல்ல கேட்காம போனான்ல, தலையில் அடிப்பட்டு ஆல் ஸ்பாட் அவுட்ரா. இப்போ ஜிஹெச் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீ உடனே கொஞ்சம் கிளம்பி வாடா.
என்னடா என்ன 2 பேரும் வர சொல்லிட்டு சைலண்டாக இருக்கீங்க? என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லைடா, நேற்று நைட் இவனுக்கு என்னடா சொல்கிற? நம்பவே முடியல. நானும் உங்ககிட்டேருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்டா. என்னதுடா? எனக்கும் அந்த மாதிரி ஒன்று ஆச்சுடா. அப்படியா? அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணியிருந்தல ஆ, மச்சான். அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுடான்ட்டு. ஆமா. அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா அவன்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். என்னடா வளர்ற? நம்பவே முடியல. நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி தான்டா உங்ககிட்டேருந்து மறைச்சிட்டேன். மச்சான், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கும் ஒரு வாரம் முன்னாடி ஒன்று நடந்துச்சுடா. என்னடா ஒன்று சொல்றீங்க? என்னதுடா? ஆமாம் மச்சான், நீ காலேஜ்லேருந்து வரும்போது செம்ம ஸ்பீடு மச்சான் வண்டியில். பிரேக் அடித்தேன், பிரேக் அடிக்கல. எதிரில் லாரி வேற. அவ்வளோதான் காலின்னு நினச்சேன். திடீர்னு லாரி பக்கத்தில் பிரேக் அடித்து வண்டி தானா நின்றுச்சு. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. ஒருவேளை நம்ம அர்ஜுன். எனக்கும் அதான் தோணுது. சரிடா, எனக்கு ஒரு ஐடியா. என் ஃப்ரெண்டோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அவர் இந்த மாதிரி இறந்து போனவங்ககிட்டலாம் பேசுவார். சரியா? அவரை வச்சு எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எனக்கு இது நல்ல ஐடியான்னு தோணுது. பண்ணலாம்டா. சரியா? ஓகேடா. ஓகேடா. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள். சரி. நீங்கள் அன்னைக்கு அவரை அப்படி விட்டுருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு அர்ஜுன் தான் இவ்வளோ நாள் உங்கள் கூட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எதுக்காக? அவரோட இந்த பிரிவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா? இதே வழி நாளைக்கு உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களை பெற்றவங்களுக்கோ வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பா இனிமேல் யாருக்கும் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம். அவன் ஒருத்தனை இழந்ததே நாங்கள் போதும்னு நினைக்கிறேன். குட், நான் வரேன். யாரா காலு? ஓ, வந்துட்டு போனாரே அவர் தான்டா. பேசு பேசு. ஹலோ தம்பி, இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குப்பா. நான் வர இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்.